கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது மகா பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் கிறிஸ்தியேசுவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பாகவும் அடியனின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்கான அன்போடும் தாழ்மையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 2 வகுப்புகளிலும் தானியேல் அவனுக்கு குறித்ததான ஆராய்ச்சியை செய்வதற்கு நம் பிதாவாகி தேவன் நமக்கு இரக்கம் கிருபை பாராட்டினார். ஆகவே நாம் கடந்த வகுப்புகளில தானியேலும் மற்றும் அவரது உடன் தோழருமாகிய அவர்களுக்கு பிதாவாகி தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் மற்றும் தெய்வீக திட்டத்தில் பிதாவாகிய தேவனுடைய ஏற்ற நேர சத்தியங்களை குறித்த தலைப்புகளின் கீழாக நாம் ஆராய்ந்து வந்தோம். ஆகவே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் 1வது அதிகாரத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சத்தியங்களின் சாரங்களை நாம் தியானிக்கும் பொழுது தானியேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தானியேலுடைய நீண்ட கால வாழ்க்கை தேவனால் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, அந்த ஆவிக்குரிய சத்திய வசனத்தை நாம் இறுதியாக தியானிக்கின்றோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கோரே ராஜ்யபாரம் பண்ண 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தார் என்று வேதாகமத்தின் பதிவுகளில தேவன் அங்கே நமக்காக குறிப்பிடுகிறார். ஆக அந்த விசேஷித்த அந்த காலப்பகுதி நாம் பார்க்கும் பொழுது 536. ஆக அந்த வருடம் முடியும் மட்டும் தானியேலுடைய வாழ்க்கையானது அங்கே பாபிலோனிலே அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதாவது 100 வயது கொண்ட தானியேலாக அங்கே தேவன் அனுமதித்திருந்தார். மிகவும் இளம் வயதில தேவனுடைய தயவிலே அழைத்து செல்லப்பட்ட தானியேல் அவர்கள் பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த தெய்வீக திட்டத்தின்படியாக இங்கே பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்ற மகத்துவமான தேவனுடைய ஊழியன் அங்கே பயன்படுத்தப்பட்டார். அவருக்கு உதவியாகவும் தானியேல் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்த பிற்பாடு அந்த தேசத்தினுடைய பிரதான மந்திரியாக அவர் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே பிதாவாகிய தேவன் தானியேல் என்ற அவரது தாசனை மிகவும் பிரியமான அவரது ஊழியரை எவ்விதமான மிக நீண்ட காலங்கள் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் இங்கே அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய ஆராய்ச்சி பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 2:1. நேபுகாத் நேசார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேசார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே வாசிக்க கேட்ட இந்த சத்திய வசன பகுதியானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலப்பகுதியை குறிக்கிறது. அதாவது இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் பிதாவாகி தேவனால் உயர்த்தப்படுகிறார். அதாவது எகிப்திய சாம்ராஜ்யமாக தனது விழுகையை சந்தித்த பிற்பாடு தேவனுடைய அனுமதியின் பேரிலான அந்த விழுகையை சந்தித்த பிற்பாடு உலகளாவிய அளவில் தேவனால் ஏற்படுத்தப்பட வேண்டிய விசேஷித்த ராஜ்யபாரங்களிலே அவரது திட்டத்தின் அனுமதியினூடாக பாபிலோன் சமஸ்தானத்தை பிதாவாகி தேவன் தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த பாபிலோன் சமஸ்தானத்தை பொறுத்த மட்டில் பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த தெய்வீக திட்டமானது அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. ஆகவேதான் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய தகப்பன், அவரது தகப்பனார் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலப்பகுதியினுடைய முடிவு பகுதியிலேயே நேபுகாத் நேச்சர் அவர்கள் ஒரு இளவரசராக அந்த இறுதி பகுதியிலே அவர் ராஜாவினுடைய அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டவராகவே காணப்பட்டார். ஆக நேபுகாத் நேச்சருடைய அப்பா, அதாவது தகப்பனார், அவருடைய அந்திம காலத்திலே நேபுகாத் நேச்சர் அந்த ராஜ்யத்தின் ஆளுகையையும் அதிகாரத்தையும் ஏற்கனவே பெற்றிருந்தார். ஆனால் முடிசூட்டப்பட்டது அவரது தந்தையின் மரணத்திற்கு பிற்பாடுதான். ஆகவேதான் நாம் வேதாகம சத்திய வசனங்களில் நாம் தியானிக்கும் பொழுது நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியமானது
அவரது ராஜ்யபாரம், நேபுகாத் நேச்சருடைய ராஜ்யபாரம் என்பது அவர் முடிசூட்டப்பட்ட பிற்பாடு 2ஆம் வருஷத்துல என்ற விதத்துல இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே சகோதரர்கள், இதை குறித்து ஆராய்ந்த பெரோயின் ஸ்டடீஸ் உடைய சகோதரர்கள் கூட இந்த காரியங்களை குறித்ததான ஆவிக்குரிய சத்தியங்களை ஏற்கனவே அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். சகோதரர்கள் பிராங்க் செலோ இன்னும் மற்ற அநேக தேவ பிள்ளைகள் இந்த காரியங்களை குறித்ததான விசேஷித்த விவரங்களை கொடுக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவர் முழுமையான அதிகாரத்துல, முழுமையான ஆளுகையில, பிதாவாகிய தேவனுடைய அனுமதியின் பேரில அவர் தேவனுடைய ஊழியராக முதலாவது அறிமுகம் செய்யப்படுகிறார். புறஜாதி ராஜாவாக இருந்த போதிலும் கூட பிதாவாகிய தேவனுடைய அனுமதியின் பேரிலே மட்டுமே இந்த உலகளாவிய ராஜ்யபாரத்தின் அதிகார வாய்ப்பு, ஆளுகை செய்யும் வாய்ப்பு அருளப்படும் என்பதை மாற்ற முடியாத தெய்வீக திட்டத்தினுடைய விசேஷித்த சத்தியத்தின் பாதங்களில நாம் வெளிச்சம் காண வேண்டும். அப்படியானால் இப்படிப்பட்ட இந்த ராஜ்யபாரத்தின் முதல் வருடத்துல நேபுகாத் நேச்சரை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்திருந்தார். அதாவது ராஜ்யபாரத்தினுடைய விசேஷித்த பரிபாலனங்கள் மற்றும் ராஜ்யபாரத்தினுடைய விஸ்தரிப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் ராஜ்யபாரத்தினுடைய பல்வேறு வகையிலான முன்னேற்றங்கள், அதாவது அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்த அந்த பாபிலோன் உன்னுடைய கோட்டை, அந்த கோட்டை கொத்தளங்களையும் அதனுடைய மதில்களையும் மற்றும் அதனுடைய எல்லைகளையும் மகா பிரம்மாண்டமான அளவில் விஸ்தரிப்பு செய்யப்பட்ட ஒரு நிலைமையாக அவர் செய்ய தொடங்கி இருந்தார். மாத்திரமல்ல, பாபிலோன் தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட பொழுது மிகப்பெரிய நீர்ப்பாசன வசதியுடைய ஃபெர்டைல் லேண்டாக, மிகவும் வளமான ஒரு பரப்பாக அங்கே அவர்களுடைய விவசாயத்துறையானது அமைக்கப்பட்டது. ஆகவே அவங்களுடைய பயிர்கள், கல்டிவேஷன் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த உற்பத்தி காரியங்கள் அனைத்தும், அவர்களுடைய உணவு உற்பத்தி, தானிய உற்பத்தி இது அனைத்தும் அவருடைய வாழ்வாதார தேவைகளுக்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவிலே அமைக்கப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்ததாக சரித்திர ஆசிரியர்களிலே மிகச்சிறந்தவரும் முதலாவது சரித்திர புஸ்தகங்களில் அந்த மிடில் ஈஸ்ட், மத்திய ஆசிய பகுதியினுடைய சரித்திரத்தை எழுதியவருமாகிய, தேவனால் அனுமதி பெற்றவருமாகிய ஹெரடோட்டஸ் அவர்கள் தனது பதிவுகளை அங்கே பதிவிட்டார். ஆகவேதான் நேபுகாத் நேச்சர் தொடர்ந்து தேவனுடைய தயவில்லை, பிதாவாகிய தேவனுடைய தயவிலும் இரக்கத்திலும் அவர் முதலாம் ஆண்டினுடைய காரியங்களை செய்து முடித்த பிற்பாடு 2ஆம் வருஷத்துல அவருடைய மனநிலத்தை ஒரு திருப்திகரமான மற்றும் ஒரு முன்னேற்றமான மற்றும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில ஒரு ஆசீர்வாதகரமான நிலைமைகளை அவர் தனது வாழ்க்கையில அவர் கண்டடைந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் பிதாவாகிய தேவனுடைய மகத்தான வல்லமையின் கரம் இந்த ராஜாவை தெரிந்தெடுத்தது. ஆகவே இந்த ராஜாவுக்கு பிதாவாகிய தேவனால் அவரது உன்னதமான ஏற்பாட்டின்படியான சொப்பனங்களை காணும் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆகவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே முதன்மையானவர், முதன்மை குடிமகன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் கீழான அனைத்து தேசங்களிலும் அவரே மிக மிக உயர்ந்தவராக அங்கே உலக பிரகாரமான விதத்துல அவர் கண்டறியப்பட்டார். ஆகவே அப்படிப்பட்ட அவருக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்கள் தேவனால் அனுமதிக்கப்படுவது என்பது, இந்த சொப்பனம் யார் காண்கிறாரோ அவரை பொறுத்து அந்த சொப்பனங்களும் அதாவது கனவுகளும் முக்கியத்துவம் அடைவதற்குரிய நல்வாய்ப்பாக தேவன் அனுமதி கொடுத்திருந்தார். ஆக சாம்ராஜ்யத்தின் மகாபெரிய சக்கரவர்த்தி நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் இந்த கனவை அனுமதித்ததின் ஞானமுள்ள நோக்கத்தின் சத்தியத்தின் பாகத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். இப்பேற்பட்ட ராஜாவுக்கு இப்படிப்பட்ட கனவு, ஆனால் அந்த கனவை கண்ட அவர் என்ன அடைந்தார் என்றால் ஆவியிலே கலங்கினார். ஆமன்பானவர்களே, அவர் மிக விசேஷித்த கலக்கம் அடைந்தார். His spirit was troubled and his sleep break from him. அவருடைய நித்திரை உடனடியாக கலைந்தது. அப்பேற்பட்ட கனவாகிய அந்த சொப்பனத்தை பிதாவாகிய தேவன் அனுமதித்திருந்தார். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, மிகவும் விசேஷித்த ஒரு ராஜாவாகவும் மிகவும் பூரணப்பட்ட பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களில் மகா பெரிய முன்னேற்றம் அடைந்த ஒரு ராஜ்யபாரத்தின் நிலைமை,
அனைத்து நாடுகளின் மீதான மேலாதிக்க வல்லமை மற்றும் மகா பெரிய பாபிலோன் கோட்டை கொத்தளங்களை கட்டிய திருப்தி, ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன் என்ற பாபிலோனிய மகா பெரிய தொங்கு தோட்டத்தை அமைத்த நிர்மாணம் ஆகிய இவைகள் அனைத்தும் கொண்டிருந்த மன திருப்தி, அங்கே அவர் கொண்டிருந்த விசேஷித்த ஒரு சிறப்புகள், இவை யாவும் ஒரு நொடியில் தவிடுபடி ஆகும்படியாக இந்த சொப்பனமானது அவரது சிந்தையை தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆகவே நித்திரை கலைக்கப்பட்டது. அன்பானவர்களே, இப்படியாக பிதாவாகி தேவன் அவரது தெய்வீக நோக்கத்தை, அவரது தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கே உரிய ஞானமுள்ளவராகவும் ஏற்ற நேர செயல்பாட்டை உடைய மகா பெரிய உன்னதமுள்ள செயல்பாட்டாளராகவும் எப்போதும் இருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு சான்றாக, நிரூபணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இப்போது ராஜா மிகப்பெரிய அளவில் அவர் கலங்கிவிட்டார். தொடர்ந்து இந்த சொப்பனம் இது என்ன, இதன் காரியம் என்ன என்பதை குறித்து உடனடியாக அறிந்து கொள்வதற்கு தீவிரித்தார். ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், உடனடியாக அவர் செய்த காரியம் நாம் பார்க்கும்போது வசன பகுதிகளை நாம் தற்போது வாசிக்க கேட்போம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 2 மற்றும் 3 நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 2:2-3. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தான் கண்ட சொப்பனத்தை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டாக தனது ஆளுகைக்கு கீழாக இருந்த அனைத்து திறன்பட்ட விற்பனர்களையும் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சகல துறைகளை சேர்ந்த சாஸ்திரிகள், நிபுணர்களையும், ஜோசியரையும், சூனியக்காரரையும், கல்தேயரையும் அழைக்க அவர் அனுமதி கொடுத்தார். அவர்கள் உடனடியாக வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஆகவே இந்த கனவு, அதாவது அந்த சொப்பனம் எப்பேற்பட்ட தாக்கத்தை, எப்பேற்பட்ட ஒரு விளைவை இந்த ராஜாவினுடைய இருதயத்தில், சிந்தனையில ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் பார்க்கும் பொழுது இது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரினுடைய 2ஆம் வருஷத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. முழுமையான ஆளுகையையும் முழுமையான அதிகாரத்தையும் அவர் பெற்ற பிற்பாடு ஏற்ற ஒரு நிகழ்வு. நாம் இங்கே இந்த பாடத்திற்குரிய ஸ்லைடுகளை நம்ம பார்க்கலாம். பிரதர், இந்த ஸ்லைடுகளில் நீங்க காண்பீங்க. அதாவது இங்கே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர் மிகப்பெரிய பணிகளை அந்த 1ஆம் வருடத்தில் ஏற்கனவே செய்திருந்தார். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய மகா பெரிய தலைநகரமாக அவர் மகா பாபிலோனுடைய கோட்டை கொத்தளங்களின் பிரம்மாண்ட சுவர்களையும் 40 மைல் நீளம் உடைய மிகப்பெரிய வரிசை கொண்ட சுவர்களையும் அவர் அமைத்திருந்தார். ஆகவே மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் ஹெரடோட்டஸ் அவர்கள் அதை பற்றி விளக்கும் பொழுது 325 ஃபீட் ஹைட், அவ்வளவு பெரிய ஒரு சுவரை உலகம் அது வரைக்கும் பார்த்திருக்காதுங்கிறார். 86 ஃபீட் அகலம், அவ்வளவு பெரிய அகலமுடைய மிகப்பெரிய கோட்டை கொத்தளத்தின் அகலத்தையும் சுவரையும் பிரமிப்பையும் ஒருபோதும் பார்த்திருக்க முடியாதுங்கிறார். ஆகவே அந்த மகா பெரிய பாபிலோன் நகரத்தின் மீது இவ்வளவு நீளமுள்ள கோட்டை கொத்தளத்தினுடைய தளங்களுக்கு ஊடாக அங்கே 6 ரதங்கள் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியும் என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். எவ்வளவு பிரம்மாண்டமான, எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயமான அந்த கட்டுமானத்தை இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஏற்கனவே அவரது பொறியாளர்கள் மற்றும் நிபுணர்கள் மூலமாக அங்கே அதை செய்தது மட்டுமல்ல. அன்பானவர்களே, இங்கே விசேஷித்த இந்த காரியமானது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாகமாக மிகப்பெரிய நீர்ப்பாசன வசதி, வாட்டர் இரிகேஷன் மிகப்பெரிய அளவில் அங்கே செய்யப்பட்டிருந்தது. அப்போ இந்த மிகப்பெரிய இந்த நீர்ப்பாசன வசதி ஒட்டுமொத்த பாபிலோன் நகரம், அதில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய உணவு தேவை அதை நிவர்த்தி செய்வதாக இருந்தது மட்டுமல்ல,
பாசன வசதி, விவசாயத்துறை, விவசாய தானிய உற்பத்தி, இவை அனைத்திற்குமே அது போதுமானதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்திகரமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை முறையாக இந்த பாபிலோன் மற்றும் பாபிலோன் சுற்றுப்புறம் சார்ந்த அந்த சாம்ராஜ்யத்தின் பாகங்களை அவர் கையாண்டு கொண்டிருந்த பொழுது முழுமையான ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் ஒரு பூரண நிலைமையை அவர் பெற்றிருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் ஒட்டுமொத்த ராஜ்ய பாரங்களின் மீது முழு அதிகாரத்தையும் பெற்றிருந்ததுனால அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு இறுதிபூர்வமான திருப்திகரமான நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போதுதான் ராஜாவுக்கு பிதாவாகி தேவன் இப்படிப்பட்ட ஒரு அனுமதியை அங்கே கொடுக்கிறார். அதாவது சொப்பனம் காணும் ஒரு அனுமதி. ஆம் அன்பானவர்களே, அங்கே பிதாவாகி தேவன் இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை எவ்விதமாக உயர்த்த போகிறார் அல்லது உயர்த்தும் விதம் எப்படிப்பட்டது என்பதை எரேமியா மூலம் பிதாவாகி தேவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அந்த தீர்க்க தரிசனத்தின் பாகங்களை நாம் தற்போது கருத்தாய் தியானிக்க தொடங்குவோம். எரேமியா 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 முடிய நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 27 5 முதல் 8 வசனங்கள். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுடைய தேசத்திற்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகி தேவன் எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நிலைமையை இந்த ராஜாவுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார் என்பதை நாம் இங்கே கவனிக்கிறோம். பிதாவாகி தேவன் விசேஷித்த ஒரு அனுமதியை கொடுத்தார். தேசங்களை எல்லாம், தேசத்தினுடைய ஆளுகை எல்லாம் அவரது ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுப்பதாக தேவன் அங்கே உறுதி செய்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சகல மிருக ஜீவன்கள் மற்றும் அவருக்கு கொடுக்கப்படுகிற அனுமதியின் காலம் வரைக்கும் சகல ஜாதிகளும் அவரை சேவிக்கும் என்பதை கூட அந்த தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு விசேஷித்த அனுமதி தேவனால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். ஆகவேதான் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு இவ்வளவு பெரிய சிறப்பு. பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய அனைத்து கட்டுமானங்கள் மற்றும் விவசாயத்துறை உற்பத்தி மற்றும் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய போக்குவரத்து வசதி அந்த காலத்திலே அதி உயர் தொழில்நுட்பங்களாக போர்க்களத்திலே அவர்கள் கையாண்ட பல்வேறு விதமான யுத்த கருவிகள், தளவாடங்கள் மற்றும் மிகப்பெரிய இரும்பு நாகரிகம் உருவாகக்கூடிய அந்த காலகட்டங்களிலே அவர்கள் செய்திட்ட மிக விசேஷித்த கருவிகள் யாவும் கல்வெட்டுகளிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் பிரம்மாண்டமான ஒரு இராணுவ சேனை அமைப்பதற்கு உரிய ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டரை இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பெற்றிருந்தார். ஆகவே இப்படியாக அனைத்து துறைகளிலும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மற்றும் துல்லியத்தன்மையையும் மற்றும் அறிவியல் ரீதியான பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளையும் இந்த காலத்திற்கே ஏற்ப பிதாவாகி தேவன் அனுமதித்திருந்தார். ஆகவே இவ்வளவு சிறப்புகளும் இவர் தானாக பெற்றதில்லை. பிதாவாகிய தேவனுடைய அனுமதியின் பேரிலேயே இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா இந்த நேபுகாத் நேச்சார் பெற்றிருக்கிறார் என்ற விசேஷித்த சத்தியத்தை நாம் இங்கே தியானிக்க வேண்டும். நம் பரமபிதா கொடுத்த இந்த ஆட்சி மற்றும் அதிகாரம் மற்றும் வல்லமை, அனைத்து நாடுகளின் மீதான மேலாதிக்கம் ஆகிய அனைத்தையும் பெற்ற இந்த நேச்சார் ராஜா முழு திருப்தி அடைந்தவராக அங்கே காணப்பட்ட வாழ்க்கையை அடையும் பொழுதுதான் இந்த சொப்பனம் வழங்கப்படுது. ஆகவே அன்பானவர்களே, இந்த ராஜாவினுடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாக இருந்திருக்க? இவ்வளவு பெரிய ஒரு திருப்திகரமான ஒரு நிலைமை, இவ்வளவு தூரம் பூமிக்கடுத்த ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும் ஒரு விசேஷித்த பூரணத்தின் ஒரு பாகம், இப்படியாக பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களிலே சுற்றி சூழ அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது
இனி என்ன, இனி என்ன? ஆம், இதை குறித்து தானியேல் 2 அதிகாரம் 29 அவர் சொல்லும் பொழுது தானியேல் சொல்றார், ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கீர், இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. எவ்வளவு திருப்திகரமான வாழ்க்கை, எவ்வளவு முன்னேற்றமான செல்வ செழிப்பு, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இனி என்ன என்ற நினைவுகளோடு அவர் உறங்கச் சென்றார். அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார் என்று மிகவும் தேவனுக்கு மிகவும் பிரியமான தானியேல், அங்கே தானியேல் 2 அதிகாரம் 29 இந்த சிந்தனையின் வடிவத்தை, இந்த சிந்தனையின் ஆரம்பத்தை, இந்த சொற்களின் துவங்குவதற்கு காரணமாக இருந்த அந்த சிந்தனையை பற்றி அங்கே விவரிக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த சிந்தனையை கூட தேவன் இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு அவர் அனுமதி கொடுத்ததன் அடிப்படையிலேயே இங்கே காரணங்கள் உருவாக்கப்பட்டது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் மகா பெரியவராய் இருந்து அவரது அனுமதியின் பேரிலான இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் மற்றும் மேலாதிக்கம் மற்றும் இவ்வளவு பிரம்மாண்டமான செல்வ செழிப்பு ஆகிய இவைகள் யாவையும் அவரது விசேஷித்த தெய்வீக திட்டத்தின் அடிப்படையிலேயே கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் பிதாவாகி தேவன் மற்றொரு புறத்தில் அவரால் மிகவும் நேசிக்கப்பட்டவரும் நியாயப்புறமான உடன்படிக்கைக்கு மிகவும் உண்மையான முறையிலே கீழ்ப்படிந்திருப்பவருமாகிய அவரது பிள்ளைகளுக்கு தேவனுடைய தாசனாயிருந்த தீர்க்கதரிசி எரேமியா, தேவனுடைய தாசனாயிருந்த தீர்க்கதரிசி எசேக்கியேல் இவர்களுக்கு ஏற்கனவே பல்வேறு விதங்களிலே இரக்கங்களை, தெய்வீக வழிநடத்துதல்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்த பிதாவாகிய தேவன் அங்கே இஸ்ரேலி ஜனங்கள் மத்தியிலே விசேஷித்த ஒரு இளைஞர் கூட்டம், அவர்கள் பிதாவாகிய தேவனை தங்களது இளம் பிராயத்திலே, வாலிப பிராயத்திலே அவர்களது சிருஷ்டிகரை நினைத்து தேடி இருந்தபூர்வமாக பிதாவாகி தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க முன் வந்திருந்ததை அறிந்திருந்தார். அப்பேற்பட்ட அந்த இளைஞராக இருக்கக்கூடிய அந்த வகுப்பாரிலே தானியேல் அங்கே இருக்கிறார். அந்த தானியேல் மற்றும் அவரது தோழர்கள். ஆகவே இவர்களை பிதாவாகி தேவன் சந்தித்தார். சந்திப்பு பிதாவாகிய தேவனுடைய கிருபையாகவும் இரக்கமாகவும் ஞானமாகவும் தானியேலின் வாழ்க்கையிலே மாறத் தொடங்கி இருந்தது. இளம் வயது தானியேல் ஏறக்குறைய ஆராய்ச்சியினுடைய முக்கியத்துவமாக இந்த பாகத்திலே 12 வயதில் இருந்த அவர் 14 வயது முதலாக அவர் அநேக நியாயப்பிரமாண காரியங்களில் தேறினவராக தானியேல் இருந்தார் என்று விவரிக்குது. அது மாத்திரமல்ல, அவர் ராஜகுல மக்கள் கூட்டத்தில் இருந்ததுனால, அந்த வம்சத்தில் இருந்ததுனால அவர் மிக அதிகமாக அவர்களது முன்னோர்கள் எவ்விதமாக தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாகவும் இருந்தார்கள், அதே நேரத்தில் கீழ்ப்படியாமலும் இருந்தார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் கொண்டிருந்த கீழ்ப்படிதல் எவ்விதமாக தேவனுடைய தயவை அவர்களுக்கு பெற்றுத்தந்தது, அதே நேரத்தில் அவர்கள் முன்னோர்களில் சிலர் பெற்றிருந்த கீழ்ப்படியாமை எவ்விதத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாத இழப்பை பெற்றுத்தந்தது, தண்டனைகளின் தொகுப்பை பெற்றுத்தந்தது என்பதை பிராக்டிக்கலா அவர் நிறைய கேள்வியாக அவர் சந்தித்திருக்கிறார். அதாவது கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் நிறைய சம்பாஷணைகளை இளம் வயதிலே கேட்டிருக்கிறார். ஆகவே இப்படியாக தானியேலினுடைய வாழ்க்கை இளம் பிராயத்திலேயே பிதாவாகி தேவனை நேசிப்பதும் அவரில் அன்பு செலுத்துவதும் அவருடைய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவதிலுமேயே மிக அதிகமாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தவராக அவர் காணப்பட்டார். அர்ப்பணிப்பின் எண்ணங்களோடு அவர் காணப்பட்டார். ஆகவேதான் பிதாவாகி தேவன் இந்த தானியேலுக்கு விசேஷித்த மற்றும் ஞானம் இவைகள் யாவையும் பிதாவாகி தேவன் அருளியிருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்கே பிதாவாகி தேவன் இப்படிப்பட்ட இந்த விசேஷித்த இரக்கத்தையும் ஞானத்தையும் தானியேலுக்கு அருளியிருந்ததோடு மாத்திரமல்ல, தானியேல் சம்பந்தப்பட்ட தானியேலுடன் உடன் இருந்த மற்ற இளம் வாலிபர்களாக இருந்த அந்த 3 பேருக்கும், தானியேலுடன் சேர்த்து அந்த 4 வாலிபருக்கும் தேவன் விசேஷித்த குணங்களையும் விசேஷித்த தகுதிகளையும் அளித்தார். இதை குறித்து நாம் பார்க்கலாம். தானியேல் 1 அதிகாரம் 17 நீங்க ஸ்லைட்ல அந்த பிக்சரை காமிக்கிறதா? தானியேல் 1:17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம் பிதாவாகி தேவன் இந்த 4 வாலிபருக்கும் சகல எழுத்திலும், ஆக அவர்களது லிட்ரஸி, அவர்களது எண்ணியல், எழுத்தியல் மற்றும் கணிதவியல் அறிவினுடைய நுட்ப திறமைகளின் கூர்மதி,
மிக விசேஷித்த இன்டெலிஜென்ட் கோஷன், மிகப்பெரிய அளவில் அவர்கள் கிரகிக்கக்கூடிய பேராற்றலை வழங்கியிருந்தார். ஆகவே பிதாவாகிய தேவன் ஞானத்தின் ஊற்று, ஞானத்தின் காரணர். ஆகவே அவர்களிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஞானத்தின் பாகத்தில் அவர்களுக்குரிய மிக பெரிய புரிந்து கொள்ளுதலை, அவர்களுக்கு நுட்பமாக ஒவ்வொரு துறைகளை சார்ந்த அறிவை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். நாம் ஏற்கனவே கடந்த வகுப்புகளில நாம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 வருட கால படிப்புல அவ்வளவுதமாக பிதாவாகிய தேவனுடைய இரக்கத்தை பயன்படுத்தி பல்துறை அறிவை பெற்றார்கள். கணிதம், வானசாஸ்திரம், எண்ணியல், கணக்கியல் மற்றும் பல்துறை அறிவுகளை அவர்கள் எவ்விதமாக பெற்றார்கள். அது நிமித்தம் அவர்கள் கொண்டிருந்த அந்த அப்ளையன்ஸ், அவர்கள் செய்து பார்த்த செயல்பாடுகள், அவர்களுக்குள்ளான பெர்ஃபார்மன்ஸ், அவர்களுக்குள்ளான செயல்பாட்டு திறனை, அதைத்தான் நம்ம பார்க்கிற வசனங்களிலே சாமர்த்தியம் என்று சாமர்த்தியத்தை கொடுத்தார். ஆகவே பிதாவாகி தேவனால் ஞானமும் விசேஷித்த அறிவும் விசேஷித்த புரிந்து கொள்ளுதலும் சம்பந்தப்பட்ட அந்த 4 வாலிபர்களுக்கு வழங்கப்படும் போது அதை பார்த்து அவைகள் எல்லாம் நிரூபணம் செய்யப்பட்டு அவர்கள் தேவனுடைய கரத்தின் கருவிகளாக செயல்பட தேவன் முன்னதாகவே தீர்மானித்திருந்தார். அப்பேற்பட்ட செயல்பாடுகளை அவர்கள் செய்து பார்ப்பதற்கும், அவர்கள் உண்மையாகவே பிதாவாகி தேவனரின் ஞானம் மற்றும் அறிவு, புத்தி கூர்மை மற்றும் பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்து அதன் அடிப்படையில விசுவாச வளர்ச்சியினுடைய தெய்வீக அனுமதியின் பேரிலான உச்சத்தை தொடவும், அது நிமித்தமாக பிதாவாகி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், பிதாவாகி தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய விசேஷித்த கருவிகளாக அவர்கள் வாய்க்கால்களாக செயல்படவும் பிதாவாகி தேவனுடைய முன்னேற்பாடு அவ்விதமாகவே அவர்களை வழிநடத்தினது. ஆகவே இந்த 4 பேருக்கும் இப்படிப்பட்ட சாமர்த்தியம் உள்ள செயல்படும் திறமையை பிதாவாகி தேவன் அனுமதி கொடுத்திருந்தார். தானியேலையோ இன்னும் சற்று தெய்வீக இரக்கத்தின் அடிப்படையில் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ள நிலைமை, அது மிகப்பெரிய ஒரு விசேஷித்த வரம், இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஸ்லாக்கியத்தை இங்கே கொடுத்தார். ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், தானியேல் அவர்கள் பிதாவாகிய தேவனால் முன்னதாகவே இந்த காரியங்களுக்காக முன்குறிக்கப்பட்டபடியினாலே இந்த சொப்பனமானது எதற்காக இந்த ராஜ்ய பாரங்களினுடைய தலைமை தலைவர், தேவனுடைய ஊழியராக அறியப்பட்டவர் மற்றும் ஒட்டுமொத்த சமஸ்தானங்களுக்கெல்லாம் அதிபதியாக ஏறக்குறைய 124 சமஸ்தானங்களுக்கும் மேலான குறுநில பல்வேறு விதமான பெருநில சமஸ்தானங்களுக்கெல்லாம் பேரரசனாகவும் மாமன்னனாகவும் முடிசூட்டப்பட்ட இந்த நேபுகாத் நேச்சாருக்கு இந்த சொப்பனம் ஏன் என்பதை தானியேல் அங்கே அவர் தெய்வீக வழிநடத்தலை பெற்று விளக்கினார். வசனங்களை வாசிக்க கேட்போம். தானியேல் 2:29 நாம் மீண்டும் வாசிக்கலாம், படிங்க. தானியேல் 2:29. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்து இருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். ஆமன்பானவர்களே, இங்கே பிதாவாகிய தேவன் இந்த ராஜாவினுடைய நினைவு இப்படியாக வந்தது நிமித்தம் பிதாவாகி தேவன் இந்த நினைவினுடைய அனுமதியை ஏற்கனவே கொடுத்தது நிமித்தம் இதற்குரிய காரண காரியங்களை உருவாக்கக்கூடியவராகவும் அந்த காரண காரியங்களுக்கே உரிய விடையாக பதிலாக மறைபொருள்கள் மூலமாக அவர் தனது மகத்துவத்தையும் தனது தெய்வீக திட்டத்தையும் தனது விசேஷித்த உன்னதமான விசேஷித்த ஸ்லாக்கியங்களையும் அவர் வெளிப்படுத்துவராக பிதாவாகி தேவன் இருக்கிறார். ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், இப்படிப்பட்ட இந்த காரணத்தின் அடிப்படையில் பிதாவாகி தேவன் தனது தெய்வீக வெளிப்பாட்டை அங்கே ராஜாவுக்கு வழங்கினார். ஆகவேதான் ராஜா இப்போது தனது சிந்தனையிலே, தனது ஆவியிலே, தனது மனநிலையிலே கலங்குவதற்கு எவ்வளவு பெரிய காரணங்கள் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ராஜா, இவ்வளவு சமஸ்தானங்களுக்கு அதிபர் மற்றும் அவர் சொன்னதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சொப்பனம் அவர் உறக்கத்தை கலைத்தது. ஒரு சொப்பனம் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சொப்பனம், ஒரு கனவு அவர் தூக்கத்தை தொலைக்க காரணமாயிற்று. என்ன இதன் பொருள், எப்படி இதன் நிகழ்வு என்பதை அவர் தன்னுடைய தனிமனித சிந்தனையிலே நிச்சயம் முன்னதாகவே ஆராய்ந்து பார்த்திருந்த போதிலும் தொடர்ந்த தோல்வி அவரை நித்திரை இழக்க செய்தது, அவரை சோர்வுக்குள்ளாக்கிற்று. உடனடியாக அவருக்கு உதவி தேவைப்பட்டது. உதவிக்காக தன்னுடைய மந்திரி பிரதானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர் ஆகிய அனைவரையும் அழைக்க சொன்ன ராஜா ராஜ சமூகத்திலே அவர் நிற்கும் பொழுது அவர் கூறின முக்கியத்துவம் வாய்ந்த அந்த விளக்கத்தை நாம் கவனிக்கலாம். வாசிக்க கேட்போம். தானியேல் 2 வசனங்கள் 3 மற்றும் 4.
மீண்டும் படிங்க. தானியேல் 2:3-4. ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமக்கு அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். அன்பானவர்களே, இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியில ராஜா அந்த இரவு நேரத்துல கண்ட அந்த ஒரு சொப்பனமானது, அது நிமித்தம் அவர் சிந்தை கலங்கியிருந்த அந்த நிகழ்வானது முழுமையாக அதை குறித்து ஆராய்வதற்கு அவரை ஊக்கத்திற்கு உட்படுத்தினது. அவர் அதை அறிந்து கொள்வதற்குரிய பேரார்வத்தோடும் மற்றும் கலக்கத்தோடும் மற்றும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடும் அவர் இருந்து கொண்டிருந்தார். அதனால அவர் கேட்டுக்கொண்ட இந்த கேள்வி, அதற்கு அவர்கள் சொன்ன பதிலை இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். அன்பானவர்களே, அப்போ இவர்கள் கேட்டார்கள், இந்த நிபுணர்களாக அந்த ராஜ்யத்தில் இருந்தவர்கள் கேட்டார்கள், நீங்கள் சொப்பனத்தை அடியாருக்கு சொல்லும் என்று அந்த கனவை சொல்லும்படியாக ராஜாவை கேட்டுக்கொண்டார்கள். ஒருவேளை அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதன் அர்த்தத்தை நாங்கள் விடுவிப்போம் என்று அவரது பாஷையிலே சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு ராஜாவினுடைய பதில் ஏற்கனவே நாம் அறிந்த காரியம்தான். தானியேல் 2:5 மற்றும் 6 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 2:5-6. ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்திரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆனால் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை முன்வைத்த அந்த பல்துறை நிபுணர்களிடத்துல ராஜா சொன்னது ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் அந்த கல்தேயருக்கு. அதாவது சொப்பனமும் அவர்கள் தான் சொல்ல வேண்டும், அதன் அர்த்தத்தையும் அவர்களே விளக்க வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தை ராஜா அங்கே பதிலாக கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பு இந்த நிபுணர்கள் கேட்டதோ சொப்பனத்தை சொல்லும்படியாக கேட்டார்கள். அதற்குரிய பதில் ராஜா கொடுத்தது, சொப்பனமும் அவர்களே கண்டுபிடித்து சொல்ல வேண்டும், அதே நேரத்தில் அதன் அர்த்தத்தையும் விளக்க வேண்டும். இப்படியா அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் என்பதாக ராஜாவினுடைய விசேஷித்த நிதானிப்பு இங்கே காட்டப்படுகிறது. அதே நேரத்தில் தண்டனையின் விவரம் அறிவிக்கப்பட்டது. ஒருவேளை இவ்விதம் இவர்கள் செய்யாமல் போனால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள், அவருடைய வீடு நாசமாக்கப்படும் என்பதை இங்கே ராஜா தண்டனையின் தீர்ப்பின் விவரத்தை உடனடியாக சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த ராஜாவினுடைய உத்தரவு மற்றும் தண்டனையிலிருந்து ராஜாவின் குணலட்சணத்தை நாம் ஆராய முடிகிறது. காரணம், இந்த ராஜா நேபுகாத்நேச்சர் மிக உக்கிரமான மனநிலையை உடையவராக இருந்திருக்கிறார். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் அதை குறித்து ஆலோசனை செய்த பிற்பாடு எடுத்த முடிவிலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்குகிறவர் அல்ல. எப்போதும் இந்த ராஜா தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய நிலைமை மற்றும் தன்னுடைய காரியங்களில் அனுமதிக்கப்படுகிற காரியங்களை குறித்து சிந்தித்து அதன் அடிப்படையில் உரிய நேரத்தில் சில முடிவுகளை எடுத்தார் என்றால் அந்த முடிவுகளை எப்போதும் செயல்படுத்தக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் என்பதை வரலாற்று ஆசிரியர்களும் பதிவு செய்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ராஜா சகல சமஸ்தானங்களுக்கும் சக்கராதிபதியாக இருந்தது நிமித்தம் எல்லா நாடுகளினுடைய அஃபையர்ஸ், எல்லா நாடுகளுடைய விவகாரங்கள், வெளி விவகாரம், உள் விவகாரம், இவர்களை பற்றி அவருக்கு உளவுத்துறை மூலம் வரக்கூடிய தகவல்களை எல்லாம் அவர் நிதானித்து பார்த்து அதன் அடிப்படையில் அந்தந்த ராஜ்யங்களுக்குரிய முடிவுகளை, அந்தந்த ராஜ்யங்களை வழிநடத்த வேண்டிய காரியங்களை குறித்து அவர் ஆர்டர்ஸ் போடுவாராம். அப்படி அவர் போடக்கூடிய ஒவ்வொரு ஆர்டர்ஸும் அதை செயல்படுத்துகிறார்களோ இல்லையோ என்று பார்ப்பதற்கு அவர் அதற்கென்று ஒரு நிபுணர்கள் கொண்ட குழுவையே அமைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த ராஜா அந்த காலத்திலேயே அங்கே புத்திசாலியாக இருந்திருக்கிறார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அன்பானவர்களே, ஆகவே இவைகள் யாவும் நாம் ஏற்கனவே ஆராய்ந்தபடி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை நாம் கருத்தாய் வாசிக்க கேட்டோம். அதன் அடிப்படையிலே பிதாவாகி தேவன் கொடுத்த அனுமதி, பிதாவாகிய தேவன் கொடுத்த ஆட்சி மற்றும் அதன் அதிகாரம்,
அதை செயல்படுத்தும் பாங்கிலே தேவன் அளித்ததினாலே இப்படிப்பட்ட புத்தி கூர்மை இந்த ராஜா புறஜாதியா இருந்த போதிலும் அவருக்கு ஏற்பட இதுவே காரணம் என்பதை வேதாகமத்தின் ஆராய்ச்சியின் பாகத்தில் இருக்கக்கூடிய அவரது அருமை பிள்ளைகளாகி நாம் நிச்சயம் புரிந்திருக்க வேண்டும். காரணம், 120க்கு மேல நாடுகளை நீதி பரிபாலனத்தோடு ஆட்சி செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அது மிகவும் விசேஷித்த ஒரு காரியம் மாத்திரமல்ல, அதற்கு பிதாவாகிய தேவனுடைய அனுமதியும் அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய விசேஷித்த உன்னதமான வல்லமையும் அதற்குரிய கிரியைகளும் அவரால் அனுமதிக்கப்பட்டால் ஒழிய இதை மற்றொருவரும் செய்துவிட முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட இரக்கத்தை தேவன் இந்த ஊழியனாய் அறிமுகம் செய்யப்பட்ட ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு அனுமதி வழங்கியிருந்ததை எரேமியா 27ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களில நாம் வாசிக்க கேட்டோம், ஆராய்ந்தோம். அதன் செயல்பாடுகளை நாம் இந்த அதிகாரத்திலே, தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியாக ராஜாவினுடைய உறுதியான ஒரு தீர்மானம், நீங்கள் சொப்பனத்தையும் அதோடு கூட அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், அதோடு கூட உங்கள் வசிப்பிடம் நாசமாக்கப்படும், அழிக்கப்படும், எருக்களமாக்கப்படும் என்பதை உறுதிபட தெரிவித்தார். அப்பொழுது இந்த பதிலை கேட்ட அவருடைய மனநிலைமை என்னவா இருக்கக்கூடும்? மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய கவலை அவர்களுக்கு வந்திருக்கும். ஆம், அதனால அவர்கள் மீண்டும் கேட்டார்கள். தானியேல் 2:7 நாம் வாசிக்கும் போது அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக என்று மீண்டும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று அவங்க சொன்னாங்க. அன்பானவர்களே, அப்போ இந்த மாதிரி இங்கே மீண்டுமான அந்த வேண்டுகோள் அவர்கள் வைப்பதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக அவர்கள் ஏற்கனவே பல்துறை அறிவு பெற்ற நிபுணர்களாக இருந்த போதிலும் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனம், ராஜாவுக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்ட கனவு என்பது இவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை, இவர்கள் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல், இவருடைய புத்தி அறிவுக்கு எட்டாத ஒரு விசேஷித்த ஒரு ஏற்பாடு. ஆம், அதுவே தேவ ஏற்பாடு. பிதாவாகிய தேவன் அந்த சொப்பனத்தை வழங்கினவராகவும், அந்த சொப்பனத்தின் மூலம் தன் தெய்வீக திட்டத்தை விவரிப்பவராகவும், அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் யார் மூலமாக, யாரை பயன்படுத்தி, யாரை வாய்க்காலாக வைத்து அதை வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருப்பாரோ, இருக்கிறாரோ, அதையே அதன்படியே செயல்படுத்துவராகவும் இருக்கிறபடியினாலே வேறொருவரும் அதில் நுழைய முடியாது, வேறொருவரும் அதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவேதான் இப்படியாக இந்த ஒட்டுமொத்த பிரதானிகளும் மற்றும் நிபுணர் குழுவினரும் திகைத்து திடுக்கிட்டு ராஜ சமூகத்திலே நின்றார்கள். ஆகவேதான் மீண்டும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தானியேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர்கள் இருதயத்தின் நினைவுகளை முகங்கள் வெளிப்படுத்தினது, அவர்கள் திகைத்து நின்றார்கள். அதை கண்ட ராஜா, புத்தி கூர்மையுள்ள அந்த ராஜா பிரதியுத்தரமாக இவ்விதமாக அவர் சொன்னார். நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 2:8. தானியேல் 2:8. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் கால தாமசம் பண்ணுகிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. ஆம் அன்பானவர்களே, இங்கே இவருடைய மன ஓட்டங்கள், என்ன ஓட்டங்களை இங்கே கவனிக்க தொடங்கின இந்த ராஜா அவர்கள் இதற்கென்று நேரத்தை எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன காரியங்களிலிருந்து ஏதாகிலும் ஒன்றை அங்கே கண்டுபிடிக்கலாமா அல்லது திசை திருப்பலாமா என்பதையெல்லாம் அவர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதை இந்த தேவனால் அனுமதிக்கப்பட்ட அந்த கூர்மதியுள்ள அந்த ராஜா இவ்விதமாக சிந்திக்க தொடங்கினார். அது மாத்திரமல்ல, இந்த நிபுணர் கொண்ட குழுவினர், இந்த நிபுணர்களாக இருக்கக்கூடிய குழுவினர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் செய்வாங்க, இதற்கு முன்னாடி செய்திருக்கிறாங்க என்பதையெல்லாம் அடிப்படையாக வைத்து ராஜா வெளிப்படையாக நேரடியாக அவர்களது எண்ண ஓட்டத்தை அவரிடத்தில் வெளிப்படுத்தினார். 9ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். தானியேல் 2:9. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவியாமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றான். ஆமன்பானவர்களே, இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியில பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையிலே புத்தி கூர்மையை பெற்றிருந்த அந்த புறஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இந்த கூர்மையான பாகத்தில்
அங்கே அவரை நிறுத்தினார். அதாவது நீங்கள் வந்துட்டு சொப்பனத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் மற்றும் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்ட பிரகாரம் சொப்பனத்தை நான் சொல்லிவிட்டால், அதாவது நேபுகாத்நேச்சர் சொல்லிவிட்டால், அந்த சொப்பனத்தை நீங்கள் எப்படிப்பட்ட அர்த்தங்களை வேண்டுமானாலும் சொல்லி நீங்கள் அதற்குரிய விளக்கங்களை காண்பிப்பீர்கள். ஆகவே நீங்கள் இந்த இரண்டு காரியங்களையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற மன உறுதியோடு பொய்யும் பொருட்டுமான விசேஷத்தை கேட்பதற்கு தான் தயார் இல்லை என்பதை, இவர்கள் இதற்கென்று திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர் முன்னதாக அறிந்து கொண்டு அவர் இவ்விதமான கூர்மதியை வெளிப்படுத்தினார். ஆமன்பானவர்களே, ஆகவே இப்படி சொப்பனத்தை முதலில் சொன்னால் ஒருவேளை அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்கக்கூடும் என்று அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. முதலாவது சொப்பனத்தையாவது சொல்லுங்கள் என்று அவரிடத்திலே கேட்டுக்கொண்டார். இது ராஜாவின் ஞானத்திற்கு மற்றும் ஒரு சான்று, மற்றும் ஒரு நிரூபணம். ஆனால் நடந்தது என்ன? தானியேல் 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்களில இந்த பிரதானிகளும் நிபுணர்களும் என்ன பிரதியுத்தரம் சொன்னாங்கன்னா, படிங்க. தானியேல் 2:10-11. கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டது இல்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். ஆமன்பானவர்களே, இங்கே ஒட்டுமொத்த இந்த பாபிலோனிய நிபுணர் கூட்டமும் இவர்கள் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இதை யாராலையும் சொல்ல முடியாது. இங்கே மாம்சமானவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்கள் ஒழிய ராஜ சமுதாய அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை என்று அவர்கள் முடிவாகவே சொன்னார்கள். யாருமே இல்லை, ஒருவர் கூட இல்லை என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவர்கள் கொடுத்த பதில், இவர்கள் கொண்ட இந்த ஒரு பிரதியுத்தர பதில் ராஜாவை எதை நோக்கி அழைத்து சென்றது என்றால், வசனம் 12 மற்றும் 13 நாம் தானியேல் 12:2-12-13. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இங்கே வாசிக்க இந்த வசன பகுதியில இந்த பாபிலோனிய நிபுணர் குழுவினர், பல்துறை நிபுணர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டார்கள், அதாவது ஏற்றுக்கொண்டார்கள். என்னவென்றால், இதன் சொப்பனத்தையும் இதன் அர்த்தத்தையும் தாங்கள் சொல்ல முடியாது. மாத்திரமல்ல, ராஜ சமூகத்துல எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது, மனிதர் ஒருவரும் இல்லை என்ற முடிவுக்கு அவர்கள் வருவதற்கு அவர்களாகவே முன்வந்தார்கள். இந்த சமயம் வரும்படியாக தேவனுடைய அனந்த ஞானமானது, அவரது மாபெரும் பிரம்மாண்ட தெய்வீகத்தின் ஏற்பாடானது அனுமதி கொடுத்திருந்தது. இயல்பான முறையில பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய மிகவும் மதிக்கப்படத்தக்க அந்நாள் வரைக்கும் நிபுணத்துவத்தின் உச்சத்திலே ராஜ பார்வையிலே ராஜ சமூகத்திலே காணப்பட்ட அனைவரும் தங்களது தோல்வியை ஒத்துக்கொண்டார்கள். எங்களால் முடியாது, எங்களால் மாத்திரமல்ல வேறு ஒருவராலும் முடியாது என்ற விதத்துல அவர்கள் உறுதிபட சான்றளித்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமை அவர்களாகவே இறுதியத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தேவன் அங்கே அனுமதி கொடுத்தார். இப்படிப்பட்ட இயல்பான இந்த ஒரு அனுமதி நிமித்தம் ராஜா அவருடைய நிலைமையை முழுமையாக அறிவதற்குரிய நல்வாய்ப்பாக தேவன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார். ராஜாவுக்கு ஏற்பட்டது என்னன்னா, அப்போ இது நாள் வரைக்கும் இவர்கள் வைத்துக் கொண்டிருந்த நிபுணத்துவம், இவர்கள் கொண்டிருந்த காரியம் அனைத்தின் மீதும் அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கும்னா பல்வேறு விதமான சந்தேகங்கள். அது மாத்திரமல்ல, இப்போது ராஜாவுக்கு தனது சொப்பனத்திற்கும் தனது சொப்பனத்தின் அர்த்தத்திற்கும் இவர்கள் ஒருபோதும் பதிலளிக்க முடியாது என்பதனாலே கோபம் சாதாரண கோபம் அல்ல, மகா கோபம், அதுவும் உக்கிரமான கோபம். ஆக இந்த ராஜாவினுடைய குணலட்சணத்தை ஆராய்ந்தறிந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் லாங்கி மேனர், அதாவது ஒரு கூடிய விரைவிலே உணர்ச்சி வசப்படக்கூடியவர் என்று சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அவர் புத்திசாலியாகவும் இருந்ததுனாலே
தான் கோபப்படுவதற்கோ அல்லது தான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கோ காரணங்களை கற்பித்த பிற்பாடே அவர் செய்வாராம். ஆக இது நிமித்தம், இந்த காரணத்து நிமித்தம் ராஜாவுக்கு இவர்கள் பதிலளிக்க முடியாது. தாங்கள் பதிலளிக்க முடியாததோடு மாத்திரமல்ல, பூமியில் ஒருவர் கூட இதற்குரிய அர்த்தத்தையோ சொப்பனத்தையோ சொல்ல முடியாத ராஜ சமூகத்தில் யாரும் இல்லை என்று இவர்கள் கன்விக்ஷன், இவர்களே முடிவெடுத்து சொன்னதுனால ராஜாவுக்கு மிகப்பெரிய மகா கோபம் உக்கிரமும் மூண்டு அங்கே இருக்கக்கூடிய, அதாவது பாபிலோன் அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைத்து ஞானிகளை கொலை செய்யும்படி அங்கே கட்டளை கொடுத்து விட்டார். அப்போ நாம் கவனிக்கிறோம் வசனம் 12-13 இந்த ஞானிகளுடைய என்லிஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா, ஆல்ரெடி யார் இருக்காங்கன்னா தானியேலும் அவரது தோழரும். நாம் இங்க ஒரு காரியத்தை நாம் இங்க கவனிக்க வேண்டும். என்ன காரியம்னா, இந்த பாபிலோனிய நிபுணத்துவத்தில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பல்வேறு விதமான தரப்பினர்கள் கூட தானியேலும் அவரது தோழர்களும் சம்பந்தம் கலக்கவில்லை. அவர்கள் இவர்களோடு கூட வரவில்லை. இந்த ராஜா உன்னுடைய சமூகத்திலே இவருடைய கலந்துரையாடல் இம்மட்டமாக நடந்தது. அதில் பல்வேறு துறை நிபுணர்கள் இருந்தாங்க. சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர், இவர்கள் யாவரும் இருந்தாங்க. ஆனால் தானியேலும் அவரது நண்பர்களும் அங்கே நேரடியாக இல்லை என்பதே காரணம். என்ன? பிதாவாகிய தேவனுடைய நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களையும் உடன்படிக்கையின் வாழ்க்கையும் கை கொண்ட இந்த விசேஷித்த இளம் எபிரேய இளைஞர்கள் தேவனுக்கும் மகிமையும் மகத்துவத்தையும் எப்போதும் செலுத்துபவர்கள். ஒருவேளை இந்த புறஜாதிகளினுடைய பல்வேறு விதமான குருட்டாட்டங்களிலே இருக்கக்கூடிய, பல்வேறு விதமான பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்தும் செய்வது தப்பறை என்பது அறிந்திருந்த தானியேலும் அவரது நண்பர்களும் அவர்களோடு எப்போதும் சம்பந்தம் கலக்காதவர்களாகவே இருந்தார்கள். ஆகவே தானியேலினுடைய அர்ப்பணிப்பின் விசேஷித்த மனநிலைமையை நாம் இங்கு காணலாம். தானியேலினுடைய அர்ப்பணிப்பின் மனநிலைமை தேவனுடைய சத்தியத்திற்கும் தெய்வீக திட்டத்திற்கும் நியாயபுரமான சட்டங்களுக்கும் மாறாக உள்ள எவரோடும் அவர் சம்பந்தம் வைத்துக் கொள்ள மாட்டார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அப்போஸ்தலர்கள் மூலம் தேவன் அறிவித்ததற்கு முன்பதாகவே அவர் தனது வாழ்க்கையிலே கை கொண்ட விசேஷித்த நீதிமான்கள் வரிசையிலே அவரும் ஒருவர். ஆகவேதான் தானியேல் ஒருபோதும் சம்மதம் கலக்காதவராகவும் அவரது நண்பர்களும் அவ்விதமான நிலைமையிலும் காணப்பட்டார்கள். ஆகவே எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பின் சிந்தை பாருங்கள். அது மாத்திரமல்ல, ராஜாவினுடைய இந்த உக்கிரமான கோபம் மற்றும் தண்டனையின் தீர்ப்பின் நிமித்தமாக இவர்கள் மற்ற பகுதியிலே இருந்த போதிலும் அந்த கட்டளையின் அடிப்படையிலே இவர்களுக்கும் கூட டெத் சென்டென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மரண சாசனம் அறிவிக்கப்படுவதற்கு அங்கே தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகு முன்வந்தார். ஆரியோகு இந்த அறிவிப்பை சகல ஞானிகளுக்கும் அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பினை பெற்றிருந்தவர். அதுதான் தானியேல் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில நாம் வாசிக்க கேட்போம். படிங்க. தானியேல் 2:14-15. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடு தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாக பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகிய தேவனை நேசித்த, தேவனுக்கு மிகவும் பிரியமான தானியேல், தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட்ட தானியேல் இப்போது இந்த காரியங்களெல்லாம் கேட்கும் பொழுது, இப்படிப்பட்ட அபாய சூழல் ஏற்பட்டிருப்பதை அவர் முதல் முறையாக கேள்விப்படும் பொழுது அவர் பதட்டமடையவில்லை, அவர் மனம் பதறவில்லை, அவர் பயப்படவில்லை, அச்சம் கொள்ளவில்லை, பின்வாங்கவில்லை. ஏனென்றால் பிதாவாகிய தேவனை தன் இருதயத்திலே அவர் விசேஷமாக பயபக்தியோடு ஆராதித்துக் கொண்டிருந்தவர். பிதாவாகிய தேவனையும் அவரது நல்வார்த்தைகளையும் எப்போதும் சுமந்து கொண்டிருந்த அந்த இருதயமானது யோசனையாய், புத்தியாய், தெய்வீக வழிநடத்துதலை கோருதலாக அங்கே அமைந்தது. ஆகவே இத்தனை அவசரமாக இந்த ராஜாவாகிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி இந்த கட்டளையை பிறப்பித்ததற்கு இதுதான் காரணமா என்ற காரணத்தை அறிந்து கொண்ட அந்த தேவனுக்கு பிரியமான ஆத்மாவாகிய தானியேல் அவர்கள் என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, முதலாவது அவர் செய்த யோசனையும் புத்தியுமான காரியத்தை பற்றி வேதாகம சத்தியத்திலே விவரிக்கப்படுகிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனம். தானியேல் 2:16-17. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும்
தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகி தேவனுடைய விசேஷித்த பிரியமான ஊழியனாகி தானியேல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊழியத்தை இங்கே செய்தார். அது என்ன ஊழியம் என்பதை நாம் இந்த வசனங்களிலே விவரிக்கப்படுகிறது. இப்பேற்பட்ட அபாய சூழல், அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்த பாபிலோனில் இருக்கக்கூடிய அனைத்து ஞானிகளையும் கொலை செய்யும்படியான ஒரு அபாயம் தனக்கும் தன்னுடனான தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இப்படிப்பட்ட மரண தண்டனை நிச்சயம் இருக்கிறது என்பதை அறிவிக்கும் பொழுது உடனடியாக தேவனுடைய தாசனாய் இருந்த தானியேல் தேவனுடைய தயவிலே யோசனையும் புத்தியையும் பெற்றுக்கொண்டு அவர் உடனடியாக தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்றார். ஏனென்றால் அது உடனடியாக ராஜாவின் இடத்துல இந்த கட்டளை வெளிப்பட்ட பிற்பாட்டு இந்த கட்டளையை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆரியோகு கிட்ட கொடுக்கப்பட்டது. தலையாரிகளுக்கு அதிபதியாக ஆரியோகு கிட்ட. அவரும் அந்த அரண்மனையில மிகப்பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சீஃப். அவர் வந்துட்டு இந்த தண்டனையை பற்றி விளக்கும் போது அதை அடுத்ததாக நிறைவேற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு ஏற்கனவே ராஜாவின் உத்தரவு நிமித்தம் அவர் துரிதப்படுத்தப்பட்டிருந்தார், அதாவது விரைவுபடுத்தப்பட்டிருந்தார். ஆகவே தானியேல் உடனடியாக யோசனையும் புத்தியுமாக தேவ தயவிலே தவணை கொடுக்க விண்ணப்பம் கேட்டார். மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய வழிகாட்டுதலை பெறுவதற்கு, மறைபொருளை குறித்து அறிந்து கொள்ள பரலோகத்தின் தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள இஸ்ரேலின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்கான ஒரு விசேஷித்த சிந்தனையை தானியேல் உடனடியாக தேவ தயவிலே பெற்றார். அன்பானவர்களே, அது எப்பேற்பட்ட ஆபத்து நிறைந்த சூழலா இருந்தாலும் சரி, மரணமே சந்திக்க நேரிடுவதா இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கையின் மறுநாளை பார்க்க முடியாத அந்த இறுதி தருணங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் தானியேலை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தானியேலின் அந்த விசேஷித்த சாமர்த்திய செயல்பாடு வேதாகம வல்லுநர்கள் விவரிக்கிறார்கள். காரணம், பிதாவாகி தேவனே மகா பெரியவர், பிதாவாகி தேவனே அனைத்திற்கும் தீர்வை கொடுப்பவர், பிதாவாகி தேவனே அனைத்து காரண காரியங்களுக்கும் அவரே தீர்வையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அனைத்திற்கும் ஊற்றும் காரணருமாக இருப்பவர். ஆகவே அப்பேற்பட்ட பிதாவாகிய தேவனிடத்துல அவரை நோக்கி அவரது வழிகாட்டுதலை வேண்டி இரக்கம் கேட்பதற்காக தானியேல் என்ன செய்கிறார்னா ஒரு முடிவை எடுக்கிறார். இந்த இரக்கம் கேட்பதனுடைய முடிவு என்பது சாதாரணமான ஒரு முடிவு அல்ல அன்பானவர்களே, விசேஷித்த வகையில ஒரு முடிவு. பிதாவாகி தேவன் தான் இதற்கு சொல்ல வேண்டும் தீர்வை என்ற வகையில பிதாவாகி தேவனை முற்றிலும் சார்ந்து நிற்கின்ற ஒரு நிலைமை. பிதாவாகி தேவனையே முற்றிலும் விசுவாசத்துடன் முற்றிலுமாக சார்ந்து நிற்கும் ஒரு நிலைமை. இந்த நிலைமைக்கு பெயர் தான் ஞானம். அன்பானவர்களே, ஞானத்தின் புத்திரனாக தானியேல் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகி தேவனை முழுமையான விசுவாசத்துடன் நெருங்கி சேர்ந்து நிற்றல் என்பதே ஞானத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த படி. அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அன்பானவர்களே, பிதாவாகி தேவனுக்கு பயபக்தியாயிருந்து மறைபொருள்களை குறித்து பிதாவாகி தேவன் எப்படிப்பட்ட வெளிப்படுத்தலை கொடுக்கிறாரோ அந்த வெளிப்படுத்தலை பெறுவதற்காக, அந்த இரக்கத்தை பெறுவதற்காக தானியேல் மனத்தாழ்மையுடன் கீழ்ப்படிதலுடன் தொடர்ந்து செயல்பட்டார். ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம், தானியேலுக்கு ஞானம் இவ்விதமாகவே கிடைத்தது. பிதாவாகி தேவனிடத்துல முழுமையாக விசுவாசத்துடன் சார்ந்து அவரிடத்துல நெருங்கி சேர்ந்து மனத்தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் செயல்பட்ட பாங்கு, இதுவே தானியேலின் ஞானத்திற்கான காரணம். ஆகவே தானியேல் வகுப்பாராக அழைக்கப்பட்டிருக்கிற அவரது அருமை திருச்சபை, கிறிஸ்து இயேசுவின் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அருமை திருச்சபைக்கும் இதில் ஞானமிக்க பாடம் உண்டு. நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக பிதாவாகி தேவனிடத்துல நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அபாயங்களோ அல்லது பேர் ஆபத்துகளோ அல்லது ஜீவன் சம்பந்தப்பட்ட ஆபத்துகளோ வந்திருக்கும் போதெல்லாம் அல்லது வர இருக்கும் போதெல்லாம் தேவனிடத்திலே முழுமையான விசுவாசத்துடன் அவரையே சார்ந்து அவரிடத்திலேயே நம்மை ஒப்பு கொடுத்து அவரை நோக்கியே இரக்கம் கேட்பதற்காக முழுமையான மனத்தாழ்மையுடனும் முழுமையான கீழ்ப்படிதலுடனும் உண்மையாய் செல்லும் பொழுதெல்லாம்
பிதாவாகிய தேவனுடைய வழிகாட்டுதலை, பிதாவாகிய தேவனுடைய ஞானம் மிகுந்த இரக்கத்தை, அவரது விசேஷித்த விடுதலையை நாம் தேவ உத்தரவின் பேரிலே, தேவனுடைய சித்தத்தின் பேரிலே நாம் பெறலாம் என்பதற்கு இங்கே தானியேலினுடைய வாழ்வின் உண்மை சம்பவம் நமக்கு ஒரு விசேஷித்த கலங்கரை விளக்கமாக வழிகாட்டுகிறது என்பதை நாம் இங்கே ஆராய்கிறோம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை இவ்விதமாகவே தானியேலை போலவே அவருக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான இறுதி நேர நெருக்கடி நிலைமை, இறுதி நேர பல்வேறு சோதனைகளிலே பிதாவாகிய தேவனையே சார்ந்து, இறுதியாக கெத்செமனே தோட்டத்திலே பிதாவாகிய தேவனுடைய வழிகாட்டுதலை பெறுவதற்கும் அவருடைய சித்தத்தை இறுதி நேரத்திலே அறிந்து கொள்வதற்கும் அவர் காத்திருந்த காத்திருப்பின் நிகழ்விலே இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தானியேலை பிரதிபலித்ததை நாம் பார்க்கலாம். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தானியேலை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவாகிய தேவனிடத்திலே முழுமையான விசுவாசத்துடன், ஊக்கமுள்ள இதயத்துடன் தேவனிடத்திலே நெருங்கி சேர வேண்டும். முழுமையான மனத்தாழ்மையும் முழுமையான கீழ்ப்படிதலும் அவசியமாக இதற்கு தேவைப்படுகிறது. ஆகவேதான் தானியேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தானியேல் மற்றும் ஒரு விசேஷித்த தேவ தயவை பெற்றார். அந்த தயவை அவரது தோழர்களுக்கும் வெளிப்படுத்தினார். வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 2:18. அனனியா, மிஷாயேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். ஆமன்பானவர்களே, பிதாவாகிய தேவனிடத்திலே முழுமையாக சார்ந்து, முழு விசுவாசத்துடன் சார்ந்து நின்ற தானியேல் மனத்தாழ்மையுடனும் கீழ்ப்படிதலுடனும் இந்த காரியங்களுக்காக தேவனுடைய இரக்கத்தை கேட்பதற்கு முடிவெடுத்த தானியேல் எங்கே நிற்கிறார்? தனது தோழர்களுக்கும் இந்த காரியத்தை முழுமையாக விவரித்தார். இது எப்பேற்பட்ட ஒரு மனநிலை பாருங்கள். இது எப்பேற்பட்ட ஒரு விசேஷித்த ஊழியத்தின் மனப்பாங்கு பாருங்கள். அது எப்படிப்பட்ட மனப்பாங்கு? ஆம் அன்பானவர்களே, நம்ம பார்க்கலாம். இங்கே அனனியா, மிசாயேல், அசரியா என்பவர்களும் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிதாவாகிய தேவன் அவரது சமகாலத்திலே தானியேலோடு கூட அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தின் விகிதாச்சாரங்களை அனுமதித்திருந்தார். ஊழியத்தின் நல்வாய்ப்பினை அளித்திருந்தார். அவர்களும் தேவனுடைய பாத்திரங்களே. ஆகவே தானியேல் தன்னுடைய விசேஷித்த ஆவிக்குரிய தோழர்களை, தேவனுடைய தாசர்களை மிகவும் நேசித்தார். ஆகவேதான் இந்த காரியங்களை முழுமையாக அவர் பிதாவினுடைய அன்பை பயன்படுத்தி விவரித்தார். ஆகவே இவைகளிலே தானியேல் வகுப்பாராக அழைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மெய்த்திருச்சபைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாடங்கள் உண்டு. ஆம் அன்பானவர்களே, அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்ல கூட இங்கே தானியேலுடைய வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய நன்மைகளுக்காக மட்டுமே பிதாவின் சித்தத்தின்படி விண்ணப்பிக்க வேண்டும். பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். நாம் ஆவிக்குரிய நன்மைகளுக்காக மட்டுமே பிதாவினுடைய சித்தத்தின்படி விண்ணப்பிக்க வேண்டும். தானியேலினுடைய வாழ்க்கையில இங்கே ராஜாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சொப்பனம், அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தின் மூலம் தேவன் மகத்தானவராக செயல்படுவதற்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரது தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை தேவ தயவிலே தேவனால் அருளப்பட்ட ஞானத்தின் ஊடாக இவைகளை அறிந்திருந்த தானியேல் ஆவிக்குரிய அந்த தெய்வீக திட்டத்தின் ஏற்பாடுகளை அறிந்து கொள்வதற்கு பிதாவின் சித்தத்தின்படியே அவரது இரக்கத்தை கோருவதற்கு விண்ணப்பிக்க தொடங்கினார். அதே நேரத்தில் இந்த விண்ணப்பமானது செலுத்தப்பட்ட பிற்பாடு அதற்கு பின் பிதாவாகி தேவன் நமக்கு இயற்கையாகவே கொடுக்க வேண்டிய பதிலுக்காக காத்திருக்க வேண்டும். ஆம், தானியேலும் அவரது நண்பர்களும் இந்த ஜெபத்தினை ஏறெடுக்க வேண்டும். தானியேல் மாத்திரமல்ல, தானியேலினுடைய தோழர்களும் பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்குரிய ஒரு விசேஷித்த சபை கூடுகையின் ஜெபம். ஆம், கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் 2 அல்லது 3 பேர் கூடி எங்கே கூடுகிறீர்கள் அங்கே அவர் நடுவிலே நான் இருப்பேன் என்று. அப்படியாக தானியேல் மாத்திரமல்ல, தானியேலுடன் இன்னும் 3 பேர். ஆக இவர்கள் ஒரு சபையாக அன்றைக்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய புறஜாதியாக இருந்த போதிலும் சக்கரவர்த்தியாக அனுமதிக்கப்பட்ட நேபுகாத் நேச்சாருடைய அரண்மனையில தேவனுடைய சபை இயங்கிற்று என்றால் அது ஆச்சரியம் அல்லவே? பிதாவாகிய தேவன் சத்துருக்களின் தேசத்திலே பாபிலோன் ஆறுகளை கடந்து பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே பாபிலோனுடைய ஒட்டுமொத்த அந்த சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைமை அகத்துல தனக்கென்று ஒரு சபையை அவர் அங்கே உருவாக்கினார் என்றால் அது நம் கண்களுக்கு ஆச்சரியம் அல்லவே? காரணம், அவர் பிதாவாகிய தேவன், அவர் மகா பெரியவர்.
அவர் நினைத்தபடி ஆகும், அவர் சொல்ல நடக்கும், அவர் சொல்ல நிற்கும். ஆகவே அப்பேற்பட்ட பிதாவாகி தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பிள்ளைகள் ஆக்கப்படுவதற்கும் புத்திர சுவீகாரர்கள் ஆக்கப்படுவதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருப்பதினாலே நாம் உண்மையாகவே பிதாவாகி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம், தானியேலும் அவரது தோழர்களும் உண்மையாகவே நன்றி உள்ளவர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரேலிலிருந்து யூதா தேசத்திலிருந்து அவர்கள் கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்ட போதும், அவர்கள் நடத்தப்பட்டு கால்நடையாக அழைத்து வரப்பட்ட போதிலும், அவர்களுக்குரிய சில ஆசீர்வாத இழப்புகள், அதாவது தங்களது ஜென்ம தேசத்தை விட்டும் மற்றும் தங்களது இனஜன பந்துக்களை விட்டும் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட அந்த ஆசீர்வாத இழப்புகள் அவர்கள் சந்தித்த போதிலும் ஒருபோதும் பிதாவாகி தேவன் மீதான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கைவிடவே இல்லை. ஆமன்பானவர்களே, அதே போலத்தான் தானியேல் வகுப்பராகி நாமும் நமக்குரிய காரியங்கள் ஏதாகிலும் குறைவுபட்டிருக்கிறதா? நாம் எதையாகிலும் இழந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய பயணத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இலக்கை நோக்கி செல்லும் பொழுது நமக்குரிய இழப்புகள் தொடர்கிறதா? நாம் சோர்வடைய வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், திடுக்கிட வேண்டாம். ஏனென்றால் நாம் தானியேலின் வகுப்பார். தானியேலும் அவரது தோழர்களும் பிதாவாகி தேவனையே தங்களது ஆத்துமாவின் நங்கூரமாகவும் ஆத்தும நேசராகவும் பெற்றிருந்தது போல நாமும் பெற்றிருக்க வேண்டும். பிதாவாகி தேவன் தானியேலுக்கும் அவரது தோழர்களுக்கும் இயற்கையாகவே கொடுக்க வேண்டிய பதிலை அவர் கொடுக்க காத்திருந்தார். தானியேல் அந்த பதிலை பெறுவதற்கும் அவரது தோழர்களும் பதிலை பெறுவதற்கும் காத்திருந்தார்கள். இங்கே தானியேலுடைய இந்த விசேஷித்த சாமர்த்தியமான கீழ்ப்படிதலை நாம் கவனிக்க வேண்டும். அந்த விசேஷித்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் நிறைந்த சாமர்த்தியமான கீழ்ப்படிதல் நமக்கும் இருக்க வேண்டும். அன்பான சகோதரர், ஆம் அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, பிதாவாகி தேவன் இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய பதில்களை எதிர்பார்த்து மாத்திரமே காத்திருக்க வேண்டுமே தவிர மாறாக எவ்வித அற்புதங்களினாலும் அவர் நமக்கு பதிலளிக்க வேண்டும் என்று நாமவே எதிர்பார்க்க கூடாது. ஆம் அன்பானவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட இந்த தெய்வீக வழிநடத்துதல்கள் தானியேலுக்கும் அவரது தோழர்களுக்கும் இயல்பாகவே கொடுக்கப்பட்டது. ஆம் அன்பானவர்களே, ஏனெனில் நாம் பார்க்கிறோம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல, ஏனெனில் இயற்கையான வழிகள் நம்முடைய தேவைகளுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் பிதாவாகி தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட வழிகளை செய்வார். ஒருவேளை இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதமான வழிகள் தேவை என்று பிதாவாகி தேவன் முடிவு செய்தால் அந்த அற்புதங்களை அனுமதிப்பார். ஒருவேளை அது தேவைப்படாத பட்சத்திலே இயற்கையான வழிகளே பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவை என்றால் அதை அவரே முடிவு செய்வார். அவர் எடுக்க வேண்டிய முடிவை குறித்து நாம் சிந்திக்க கூடாது. அல்லது பிதாவாகி தேவன் உடனடியாக எனக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவைத்தான் எடுக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய சுய சிந்தனையை தேவனுடைய சித்தம் இப்படியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாற்றமடையவும் கூடாது என்பதற்கும் தானியேலும் அவரது தோழர்களுமே மிகப்பெரிய சான்றாக, மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறார்கள். காரணம், பிதாவாகி தேவனிடத்திலே சகலத்தையும் ஒப்பு கொடுத்த தானியேலும் அவரது நண்பர்களும் தோழர்களும் ஜெபத்திலே உறுதியாய் அங்கே காத்திருந்தார்கள். அது விசேஷித்த ஒரு கூடுகையின் ஜெபம். ஆம் அன்பானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சகோதரர்கள் ஒன்று கூடி ஜெபிப்பதனுடைய விசேஷித்த ஒரு ஸ்லாக்கியத்தை பற்றி பரிசுத்த பவுல் நம் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனியர் 5:25, சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆம் அன்பானவர்களே, முதல் நூற்றாண்டு சபை பிதாவாகிய தேவனால் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கர்த்தர் இயேசுவின் மூலம் அபிஷேகம் பெற்ற வல்லமையுள்ள அப்போஸ்தலர்கள் செயல்பட்ட காலப்பகுதி அது இருந்த போதிலும் பிதாவாகிய தேவனுடைய வழிநடத்தலுக்காக அவரது உடன் சகோதரர்கள் சகோதரிகள் அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொள்ள அப்போஸ்தலர் கேட்டுக்கொண்டார். எவ்வளவு பெரிய ஒரு விசேஷித்த ஊழியம் பாருங்கள். பரிசுத்தவான் அப்போஸ்தலன், விசேஷித்த கோதுமை மணி, அவர் கேட்டுக்கொள்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிரதர் ப்ரே ஃபார் அஸ், பிரதரன் ப்ரே ஃபார் அஸ். அன்பானவர்களே, இது ஒரு உயரிய ஊழியத்தின் நோக்கம். இந்த உன்னத ஊழியத்தின் நோக்கத்தை நமதாக்கி கொள்ள வேண்டும். நாமும் கூட பரிசுத்த பவுலை போல, பரிசுத்த தானியேலை போல நாம் நம்முடைய உடன் சகோதர அங்கங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் வேண்டிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அருமையான தேவ பிள்ளைகளாகி அவர்கள் நமக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கேட்டுக்கொள்ளவும் வேண்டிக் கொள்ளவும் வேண்டும். அன்பானவர்களே, இது ஒரு பரஸ்பர ஊழியத்தின் நல்வாய்ப்பு என்பதை தானியேல் பாடத்திலிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையிலிருந்தும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை முறையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் வேண்டியிருக்கிறது என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொண்டு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல
அந்த ஜெபத்தின் மூலமான தனித்தன்மைகள் எவ்விதமாக அவர்கள் பெறுவார்கள் என்பதை முன்னதாகவே பரிசுத்த பவுல் அதற்கு முந்தைய வசனங்களிலே சொல்லியிருப்பதை நாம் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமன்பானவர்களே, இங்கே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு விசேஷித்த ஒரு ஏற்பாடு. ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்வதற்கு நல்வாய்ப்பு. பரஸ்பரம் ஜெபம் செய்து கொள்வதற்காக நாம் கேட்டுக்கொள்ளும், உண்மையாகவே கேட்டுக்கொள்ளும், மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும் நல்வாய்ப்பு. ஆமன்பானவர்களே, நாம் தேவ தயவிலே, தேவனுடைய இரக்கத்திலே தேற்றப்படுவதற்கு ஒருவருக்கொருவர் தேறின உதவியாளர்களாகவும் கையிலாக கொடுக்கும் தேவ ஊழியர்களாகவும் ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் மற்ற உடன் சகோதர சகோதரிகளுக்கும் தொலைதூர சகோதர சகோதரிகளுக்கும் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யும் ஊழியமே தவிர வேறொரு ஊழியம் நமக்கு நியமிக்கப்படவில்லை என்ற மறுக்க முடியாத சத்தியத்தின் வெளிச்சத்தில் நாம் பயணிக்க வேண்டும். இப்படியாக இந்த ஜெபத்தின் சாரம் மிகுந்த சத்தியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தானியேலும் அவரது நண்பர்களும் ஜெபித்தார்கள், கூட்டாக ஜெபித்தார்கள், தொடர்ந்து ஜெபித்தார்கள், தேவனுடைய இரக்கத்தை கேட்டார்கள். ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன் விளக்கினார். எப்படின்னா, தேவனுடைய மன உருக்கமான இரக்கத்தை கோரி விண்ணப்பித்தாங்களாம். த டெண்டர் கம்பேஷனேட் ஹார்ட். பிதாவாகி தேவனுடைய மன உருக்கமும் இரக்கமுமான அந்த பாங்கிற்காக ஜெபித்தார்களாம். ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன் இவ்விதம் விளக்குகிறது. தேவனுடைய இரக்கத்தை கோரி ஜெபித்தாங்க. அன்பானவர்களே, எவ்வளவு தூரம் பாருங்க. நாம் ஸ்லைட்ல பார்க்கலாம். தட் படிங்க, ஆங்கிலத்தில் படிங்க. 17 மற்றும் 18. தானியேல் 2, 17, 18. Daniel 2nd chapter 17 and 18 verses. Then Daniel to his own house departed, and to Hananiah, Mishael, and Azariah, his companions, made the matter known, that tender compassion they might seek from before the God of the heavens, concerning this secret, that Daniel and his companions might not be destroyed with the rest of the wise men of Babylon. ஆமன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய மிக உயரிய மன உருக்கமான இரக்கத்தை நோக்கி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். எவ்வளவு அருமையான தேவ தயவை நாடுகிற அருமையான ஆத்துமாக்கள். அதே போல நாமும் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மன உருக்கமான இரக்கத்திற்காக அவர் எப்போதும் ஜெபித்தார். அதே போல அவரது அருமை திருச்சபை தானியேல் வகுப்பினர் இவ்விதமாகவே காணப்பட்டார். ஆகவே பிதாவாகிய தேவன் இந்த காரியங்களை குறித்து அவர் விசேஷமாக அந்த ஜெபத்திற்கான அங்கீகரிப்பை கொடுத்தார். இதுதான் முறையான ஜெபம், ப்ராப்பர் பிரேயர். ஆகவே ஒவ்வொரு புதிய சிருஷ்டி வகுப்பினரும் தானியேலை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல முறையாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபம் வேதத்தின் அடிப்படையிலே காணப்பட வேண்டும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்பதை நாம் வாசித்திருக்கிறோம் தெய்வீக சத்தியங்களில. அப்படியானால் பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு ஏற்ற ஜெபமாக, முறையான ஜெபமாக நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து தானியேல் போல, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை போல, பரிசுத்த அப்போஸ்தலர்கள் மற்றும் சீஷர்களை போல நாம் அவருடைய வழிகளை பின்பற்ற வேண்டும். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் இந்த ஜெபத்திற்குரிய ஏற்ற நேர பதிலை தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இவ்விதமாக அவர் கூறினார். வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 2:19. அக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். ஆமன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம் இங்கே மிக மிக முக்கியமான ஒரு தருணம். ராக்காலத்திலே உடனடியாக தானியேலுக்கு தரிசனத்தின் மூலம் இந்த மறைபொருள், அதாவது சொப்பனமானது வெளிப்படுத்தப்பட்டது. அதன் அர்த்தத்தையும் பிதாவாகிய தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே இந்த தானியேல் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஸ்தோத்திரம் செய்தார், அதாவது நன்றி செலுத்தினார். பிதாவாகிய தேவனுக்கு அவர் நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி செலுத்தினார். ஆமன்பானவர்களே, ஆகவே சங்கீதக்காரர் சொல்வது போல தானியேல் தேவனை மகிமைப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் எப்பேற்பட்டவர்? சங்கீதம் 46:1 விதமாக சொல்லுகிறது. வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர்.
ஆம் அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகி தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் எப்போதும் நமக்கு அடைக்கலமானவர். எப்போதும் அடைக்கலமானவர் மட்டுமல்ல, அவரே நமக்கு பலனுமானவர். எப்போதும் பலனுமானவர் மட்டுமல்ல, குறிப்பாக ஆபத்து காலங்களில், அனைத்து ஆபத்து காலங்களில் எல்லாம் சாதாரண துணை அல்ல, அனுகூலமான துணை. God is our refuge and strength. He is truly our helper in times of trouble. அந்த குறித்த நேரத்தில் அவர் நமக்கு செய்யக்கூடிய அனுகூலம் என்பது நாம் பிரமிக்கத்தக்க ஆச்சரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அப்பேற்பட்ட அந்த ஒரு ஆபத்து தானியேலையும் அவரது நண்பர்களையும் சுற்றி சூழ்ந்திருந்தது. விடிந்தால் ஒருவேளை இந்த மறைபொருளை தானியேல் வெளிப்படுத்தாவிட்டால் மறுநாள் காலையில் ஜீவனுக்கு ஆபத்து. அது நடக்கும். ஆகவே இந்த விசேஷித்த ஏற்ற நேர விடுதலையை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையை பிதாவாகி தேவன் வெளிப்படுத்தினார். எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஆகவே நாம் பார்க்கிறோம், இங்கே ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை தேவன் கொடுத்தார். இரவுக்குள்ளே மறைபொருள் வெளிப்பாடு. ஒருவேளை தேவரீர் குறித்த நேரத்தில் மறைபொருள் வெளிப்படுத்தாவிடில் மறுநாள் காலையில் ஆபத்து. அன்பானவர்களே, இந்த ஆபத்தை பிதாவாகி தேவன் தவிர்த்தார். பிதாவாகி தேவன் விடுதலையின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆகவே நன்றியுள்ள இருதயத்தோடு தானியேல் தேவனுக்கு நன்றியை ஏறெடுத்தார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களில பிதாவாகிய தேவனை துதித்தும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தியும் தானியேல் செய்திட்ட ஜெபத்தின் சுருக்கத்தை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 2:20 முதல் 23 வசனங்கள். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றார். அன்பானவர்களே, நாம் பிதாவாகிய தேவனையும் அவரது மகா பிரம்மாண்டமான தன்மைகளையும் அவரது மகத்துவமான செயல்களையும் அவரது மகத்துவமான ஞானமிக்க காரியங்களையும் தானியேல் முற்றிலுமாக உணர்ந்தவராக, முற்றிலுமாக துதித்து அவர் போற்றுவராக தன்னுடைய பயபக்தியையும் தனது துதிகளையும் தனது நன்றிகளையும் வெளிப்படுத்தினார். ஆகவே தானியேல் வகுப்பாராக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மெய்த்திருச்சபை பெறுவதற்கு அநேக பாடங்கள் உண்டு. அந்த பாடங்களை நாம் வரிசைப்படுத்தினால், இந்த பாடத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம், இங்கே வரிசைப்படுத்தினால் முதலாவது காரியம் தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள். தானியேல் மாத்திரமல்ல, தானியேலின் நண்பர்களையும் பிதாவாகிய தேவனிடத்துல முழுமையான விசுவாசத்திலே இணைத்தார். அந்த விசுவாசம் ஜெபத்தின் மூலம் வெளிப்பட்டது. பிரேயர்ஸ் ஆஃப் த 4 வெரி எஃபெக்டிவ் பிரேயர். ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம், அந்த 4 பேருடைய ஜெபம் எவ்வளவு எஃபெக்டிவா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அன்பானவர்களே, அந்த மாபெரும் பலனை பெற்றுத்தருவதற்குரிய, வழிகாட்டுதலை பெற்றுத்தருவதற்குரிய ஜெபமாகவும் ஜெபத்தின் விண்ணப்பமாகவும் பிதாவாகி தேவன் அதை அங்கீகரித்தார். ஆகவே தானியேல் வகுப்பார் அல்லது மெய்த்திருச்சபை பெற வேண்டியவைகள் என்னவென்றால் பிதாவாகி தேவனிடத்திலே முழுமையான விசுவாசம் கொள்ளுதல். ஸ்லைட்ல நம்ம அதை பார்க்கலாம். பிதாவாகி தேவனிடத்திலே முழு விசுவாசம் கொள்வது, அதே நேரத்தில் முழுமையான பயபக்தி. இந்த முழுமையான பயபக்தியையும் தானியேல் வகுப்பினர் கொண்டிருக்க வேண்டும், தானியேலை போல. அதே நேரத்தில் நேர்மையான மனநிலையை தானியேலும் அவரது நண்பர்களும் பெற்றிருந்தார்கள். அன்பானவர்களே, நாம் அங்க பார்க்கலாம். மிக முக்கியமா அதனுடைய ஸ்லைட்ல நம்ம பார்க்கும்போது அதை வரிசைப்படுத்தலாம். பிதாவாகி தேவனிடத்திலே முழுமையான விசுவாசம், 2வது முழுமையான பயபக்தி, 3வது நேர்மையான மனநிலை. தானியேலும் அவரது தோழர்களும் இவ்விதமாகவே பெற்றிருந்தார்கள். அடுத்தது 4வதாக உடன் சகோதரர்கள் மீது அன்பு மற்றும் அவர்கள் பாரத்தை ஏற்றது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்ற பரிசுத்த கட்டளை அங்கே இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் காலத்திலேயே உடன் சகோதரர்களுக்கு காண்பிக்க வேண்டிய விசேஷித்த தயவையும் இரக்கத்தையும் அன்பையும் தேவன் கூறியிருந்தார். அன்பானவர்களே, ஆகவே தானியேல் தன்னுடைய ஜீவனை மாத்திரம் அவர் பார்க்கவில்லை, தனது தோழர்கள் மற்றும் பாபிலோனில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருடைய
ஜீவனை குறித்ததான விண்ணப்பமாகவும் அது அமைந்திருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, அடுத்ததாக தன் உயிருக்கு ஆபத்து என்றாலும் தேவனிடத்தில் நம்பிக்கை. இது ஒரு பெக்குலியர் டைப், அதாவது ஒரு விசித்திரமான ஒரு சூழல். அதாவது உயிருக்கு ஆபத்து என்றால் எல்லாரும் அந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் தானியேலும் அவரது நண்பர்களும் அங்கே இருந்து ஓடி தப்பித்துக் கொள்ள முயலவில்லை, ரகசியமாக தப்பித்துக் கொள்ள முயலவில்லை. தங்களை விட மூத்தவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், பாபிலோனின் ஞானிகள் எல்லாம் ராஜா கிட்ட பேசி பார்த்தோம், காரியம் நடக்கவில்லை. ஆகவே இங்கே எப்படி நடக்கும், தங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுமோ என்று பயந்து பின்வாங்கவில்லை. அங்க நம்ம பார்க்கிறோம், மிக சரியான சோதனை நேரத்தில் மிக முறையான ஜெபத்தை ஏறெடுத்தல். இங்கேதான் நாம் தானியேல் மூலம் அவரது வாழ்க்கையின் மூலம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இறுதியாக அங்கே நால்வராக ஜெபித்தல், அது குறிக்கும் அடையாளம் சபையாக ஜெபித்தல். அன்பானவர்களே, நாம் தானியேல் வகுப்பாராக இந்த விசேஷித்த தருணங்களில நாம் வர வேண்டிய இந்த காரியங்களை நாம் நிச்சயம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆகவேதான் பிதாவாகி தேவனை இதற்காக அவர் மகிமைப்படுத்தினார். இந்த காரியங்களை பிதாவாகி தேவனை இவர்களுக்குள் வருவதற்காக இப்படிப்பட்ட சோதனை நேரத்தை ராஜாவின் சொப்பனத்திற்கும் அதன் அர்த்தத்தை அதனுடைய விளக்கத்திற்கும் இவர்கள் தேவனிடத்துல ஜெபித்து இரக்கம் கோருவதற்குரிய சந்தர்ப்பத்தை தேவனே உருவாக்கி வழங்கினார். ஆகவே இப்படிப்பட்ட அருங்குணங்கள் உருவாவதற்கு தேவனே அதற்குரிய சோதனையை அனுமதிக்கிறார் என்பதை தானியேலின் வாழ்க்கையின் மூலம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி போலதான் மெய்த்தரிசபையின் வாழ்க்கையிலும் நமக்குள்ளிருந்து கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய குணலட்சணங்களும் நமக்குள்ளிருந்து கிறிஸ்து இயேசுவை அச்சடையாளங்களாக தரிக்கக்கூடிய அனைத்தும் வெளிவர வேண்டுமானால் பிதாவாகி தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடிய அனுபவங்கள், சோதனைகள், பரீட்சைகள் யாவற்றிலும் நாம் உடனடியாக கீழ்ப்படிதலோடும் மனத்தாழ்மையுடனும் பிதாவாகி தேவனை சார்ந்து நின்று நமக்கு நாம் தேவனிடத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டிய அனைத்து காரியங்களும் நம்மிலிருந்து வெளிப்படுவதற்கு நாம் நம்மையே ஒப்புக் கொடுக்க வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 22 23 முடிய வாசித்து இந்த பாடத்தின் இந்த பகுதியினுடைய நிறைவு பகுதிக்குள்ள கடந்து செல்லலாம். படிங்க. தானியேல் 2:22 முதல் 23 முடிய. அவரே ஆழமும் மறைபொருளானதை வெளிப்படுத்துகிறவரும் ஆனவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். எங்கள் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். ஆம் அன்பானவர்களே, இங்கே பிதாவாகி தேவனை இறுதியாக இங்கே இந்த ஜெபத்திலே தானியேல் மகிமைப்படுத்துகிறார். இப்படியாக நாங்கள் வேண்டிக் கொண்டதை என்று அவர் சொல்லும் போது பார்க்கிறோம், இங்கே தானியேல் தான் ஜெபித்ததை மாத்திரம் கூற, தன்னுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய அனனியா, மிசாயேல், அசரியா இவர்கள் ஜெபித்ததையும் அங்கே குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, ஆகவே இங்கே உடன் தேவ பிள்ளைகள் பிதாவாகி தேவனை அங்கே இரக்கம் கோரி அவர் அங்கே குறிப்பிட்டு தேவனுக்கு நன்றி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை தானியேல் அரியாவினிடத்துல தான் மாத்திரம் தப்பித்துக் கொள்வதற்கு விண்ணப்பம் செய்திருந்தால் அதற்குரிய வாய்ப்பு கிடைத்திருக்குமோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் பிதாவாகிய தேவனே இதற்கு முழுமையான தீர்வை தருபவர் என்று தானியேல் முற்றிலும் நம்பி விசுவாசத்துடன் தான் மாத்திரமல்ல தன் உடன் தோழரும் அவ்விதமான விசுவாசத்தில் பங்காளிகளாக வேண்டும் என்று அவரிடத்திலே முழு காரியத்தையும் விளக்கினார். அதன் நிமித்தம் அந்த 3 தோழரும் தானியேலுடன் இணைந்து இந்த விசேஷித்த ஊழியத்தில் பங்கெடுத்தார்கள். அப்படி போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை செய்யும் காலங்களிலும் கூட நாம் உடன் தேவ பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் மிகுந்த உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஏக மன நிர்ணயமாய் ஆலோசித்து ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமந்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் ஜெபித்து நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்ற விசேஷித்த தேவனுடைய நற்பலனை பெறுவதற்கு பிதாவாகி தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தானியேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முடிய நாம் இந்த பகுதியிலே தியானிப்பதற்கு தேவன் சமயம் கொடுத்திருக்கிறார். அடுத்த தொடர்ச்சியான பகுதிகளை தேவனுக்கு சித்தமானால் வரும் காலங்களில் தியானிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.